கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் நியாயாதிபதிகள் 19 அதிகாரம் 20 வசனம். உனக்கு சமாதானம். நியாயாதிபதிகள் 19 அதிகாரம் 20 வசனம். உனக்கு சமாதானம். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட ஒரு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? சமாதானம் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்கிறாரு. ஆமென். எந்த காரியத்தை குறித்து கலங்கி போயிருக்கிறீங்க? உங்கள் எக்ஸாம்ஸை குறித்தா, இல்லாட்டி படிப்பை குறித்தா, வேலை, பிஸ்னஸ், உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஹெல்த், அநேக காரியங்கள் குறித்து கலங்கி போயிருக்கிறீங்க. இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம் சொல்கிறாரு. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் சொல்கிறாரு. ஆமென். சமாதானம் உண்டாகும்னு வாக்கு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் ஏசப்பா இந்த பூமியிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி என்னோட சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். அவரோட சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். அதே சமாதானம் உங்களுக்கும் தரப்போகிறேன்னு சொல்கிறாரு. இன்னும் அதை பெற்றுக்கொள்ளலையா? அநேக போராட்டங்களுக்குள்ளே இருக்கீங்களா? பாரம், கண்ணீர், கஷ்டம் இதெல்லாம் நினச்சி கலங்கி போயிருக்கிறீங்களே, இதெல்லாம் ஏசப்பா பாதத்தில் வைத்துருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.